அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். மாசி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 13ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். மாமன் காரகரான புதனை ராசி அதிபதியாக கொண்ட கன்னிராசி என்பர்களே, தங்களது ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடத்தில் ராசி அதிபதியான புதனும் அமர்ந்து இருப்பதால் கன்னிராசி என்பர்கள் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்களிலும் மிகவும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். தங்களுக்கு இருந்த கவலைகள் நீங்கும். பகைவர்களே இல்லாத சூழ்நிலைகள் சில அன்பர்களுக்கு ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். தெய்வ வழிபாடு கூடும். தெய்வ வழிபாட்டின் மூலம் தாங்கள் பல விஷயங்களை சாதிக்க இயலும். தங்களது ஜென்ம ராசியில் கேது பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களது குழந்தைகள் வழியில் செலவுகள் அதிகரிக்கும். பெண்கள் விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. யாருக்கும் தற்சமயம் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். எதிலும் பொறுமையுடன் நடந்து கொள்வது நல்லது. சில அன்பர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இந்த மாதத்தில் சிறப்பான பலன்கள் நடைபெறும். நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பெண்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். தங்களது குடும்ப விஷயங்களில் மற்றவர்கள் தலையிடாமல் பார்த்து கொள்வது மிகவும் தங்களுக்கு நன்மையை செய்யும். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக பிப்ரவரி மாதத்தில் 14, 15 மற்றும் 16ஆம் தேதிகளும், மார்ச் மாதத்தில் 13 மற்றும் 14ஆம் தேதிகளும் ஆகும். கன்னிராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சுமாரான பலன்களை தரக்கூடிய மாதமாக அமைந்துள்ளது. உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைந்துள்ளது. தாங்கள் செய்யும் தொழிலில் நல்ல லாபங்களை சம்பாதிப்பீர்கள். தேவைக்கு மேலேயே பொருள் சேர்க்கையும் தன சேர்க்கையும் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும். எனவே சரியான அளவில் திட்டமிட்டு நடந்து கொண்டால் மட்டுமே தங்களது பொருளோ அல்லது தனமோ விரயமாவதிலிருந்து காப்பாற்ற இயலும். மாசி மாதத்திற்கான சுப தினங்களாக பிப்ரவரி மாதத்தில் 13, 19, 20, 21, 22, 23, 26 மற்றும் 27ஆம் தேதிகளும், மார்ச் மாதத்தில் 2, 3, 9, 10, 11 மற்றும் 12ஆம் தேதிகளும் ஆகும். சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி மாலை முதல் பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி இரவு வரையிலும், மார்ச் மாதம் 12ஆம் தேதி இரவு முதல் மார்ச் மாதம் 15ஆம் தேதி அதிகாலை வரையிலும் சந்திராஷ்டமம் உண்டு. குரு பகவான் வழிபாடு தங்களது வாழ்க்கைக்கு மேன்மையை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 13ஆம் தேதி வரை உள்ள மாசி மாதத்திற்கான சுபமுகூர்த்த தினங்கள். மாசி மாதம் 3ஆம் தேதி பிப்ரவரி மாதத்திற்கு 15ஆம் தேதி வியாழக்கிழமையும், மாசி மாதத்திற்கு 7ஆம் தேதி பிப்ரவரி மாதத்திற்கு 19ஆம் தேதி திங்கட்கிழமையும், மாசி மாதத்திற்கு 10ஆம் தேதி பிப்ரவரி மாதத்திற்கு 22ஆம் தேதி வியாழக்கிழமையும், மாசி மாதத்திற்கு 24ஆம் தேதி மார்ச் மாதத்திற்கு 7ஆம் தேதி வியாழக்கிழமையும், மாசி மாதத்திற்கு 25ஆம் தேதி மார்ச் மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது. மாசி மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதியும் மார்ச் மாதத்தில் 13ஆம் தேதியும் வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது பிப்ரவரி மாதத்தில் 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச மகா பிரதோஷமானது பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது
மார்ச் மாதம் 1ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது மார்ச் மாதம் 6ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது மார்ச் மாதம் 8ஆம் தேதி வருகின்றது. மகா சிவராத்திரி திதியானது மார்ச் மாதம் 9ஆம் தேதி வருகின்றது. மாசி மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது பிப்ரவரி மாதத்தில் 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் வருகின்றது. மாசி மாத அமாவாசை திதியானது மார்ச் மாதத்தில் 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் வருகின்றது. மாசி மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி வருகின்றது. இந்த மாதத்தில் வாஸ்து நாள் உண்டு. மாசி மாதத்திற்கு 22ஆம் தேதி, மார்ச் மாதத்திற்கு 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10:06 முதல் காலை 10:42 வரை வாஸ்து செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது. மாசி மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள்: சூரியன் மற்றும் சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்தும், செவ்வாய் மகர ராசியில் அமர்ந்தும், குரு பகவான் மேச ராசியில் அமர்ந்தும், சுக்கிரன் மகர ராசியில் அமர்ந்தும், ராகு பகவான் மீன ராசியில் அமர்ந்தும், கேது பகவான் கன்னி ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். புதன் மார்ச் மாதம் 3ஆம் தேதி பகல் வரை கும்பராசியில் அமர்ந்தும், மார்ச் மாதம் 3ஆம் தேதி பகல் முதல் மீன ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.